இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க இலக்கியா சீரியலோட ஹீரோவான கௌதமை பற்றி தான். இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இவரோட உண்மையான பெயர் நந்தன். இவர் 1987 செப்டம்பர் மாதம் 17 சென்னை மயிலாப்பூரில் லோகநாதன் கனகா இவங்க 2 பேர்த்துக்கும் பிறந்திருக்கிறாங்க. இவங்க தன்னோட பள்ளி படிப்பை எல்லாத்தையுமே சாந்தோம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் பண்ணாங்க. 10th வரைக்கும் அந்த ஸ்கூலில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் சின்னதாக ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இவர் சயின்ஸ் எக்ஸாம் அப்போது அந்த எக்ஸாமில் பிட் அடித்து மாட்டிக்கிட்டாரு. அந்த ஒரு காரணத்துக்காக இவர் மேலே ஒரு சின்ன பிளாக் மார்க் ஆயிடுச்சு. அதனால் 10th வரைக்கும் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் +1 +2 பிஎஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காரு. இந்த ஸ்கூலும் மயிலாப்பூரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் காலேஜ் சேர்றாரு. பிபிஏ படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி லொயாலா காலேஜில் சேர்ந்து ஃபைனல் இயர் வரைக்குமே நல்லபடியாக முடிச்சிட்டாரு. அப்போ வரைக்கும் சினிமா ஆசை பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் பாலு மகேந்திரா அவர் மூலியமாக தான் இவங்களுக்கு சினிமா ஆப்பர்ச்சுனிட்டியே ஃபஸ்ட்டு கிடைக்கிது. நீ நடிக்கலாமே, நீ நல்லா தானே இருக்க, அழகாக இருக்க, நடிக்கலாம், நடிக்கிறதுக்கு நிறைய திறமையும் இருக்குது உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு படம் அப்படியே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆகி பாதி வந்துட்டுருக்கும் போதே படம் அடுத்து கண்டினியூ ஆக முடியலை. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் பாலு மகேந்திரா சாரே நம்ம நெக்ஸ்ட்டு மூவியில் பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இவரே வேணான்னு சொல்லிட்டாரே, நம்ம படித்ததுக்கு ஏற்றாப்புல ஏதாவது வேலை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் அதுக்கு கரெக்டான ஒரு வேலையும் அமையலை. கிடைச்ச சின்ன சின்ன வேலையை பார்க்குறாரு. சரி சினிமாவில் நுழையிறதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு 2010 சங்கீத மகாயுத்தம் அப்படின்னு சன் டிவியில் ஒரு மியூசிக் ஷோ நடக்குது. அதில் ப்ரொடக்ஷனில் டீ குடிக்கிற அந்த டீ எடுத்து கொண்டு போய் கொடுக்குற ஒரு பையனாக இவர் வேலை பார்க்குறாரு. எல்லாருக்கும் டீ எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்குறது, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சம்டைம்ஸ் டைலாக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இப்படி எல்லா இதையுமே வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஃபஸ்ட்டு டீ கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி அப்படியே உள்ளே ஏதாவது நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே நிறைய வேலைகள் பார்க்குறாரு. அந்த டைமில் தான் இவருக்கு உலா அப்படிங்கிற ஒரு மூவியில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. அந்த டைமில் சென்னை சூப்பர் கிங்ஸோட பிராவோ அப்படிங்கிறவர் இவரோட நல்ல பழக்கமாகி பேசி பழகி அந்த மாதிரி இவருக்கு அடுத்தடுத்து சான்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா அந்த இடத்துலையுமே அந்த படத்தோட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனால் அந்த படத்தை எடுக்க முடியல, அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2017 லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமு இப்போது மகாநதி சீரியல் ஹீரோயினான லக்ஷ்மி பிரியாவோட சேர்ந்து நடிக்கிறாரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் நல்லாவே ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் 2018-19 வந்தாள் ஸ்ரீதேவி அப்படின்னு கலர்ஸ் தமிழில் ஒரு சீரியல் வருது. அந்த சீரியல்லையும் நடித்து ஹிட் ஆகுறாரு. ஓரளவுக்கு இவரோட ஃபேஸ் மக்களுக்கு நல்லா ரிஜிஸ்டர் ஆயிடுது. அப்போ தான் அந்த உலா மூவி முன்னாடி ஸ்டாப் ஆனதை இப்போ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக சிஎஸ்கே மேட்சும் நடக்குது. பிராவோ இங்கே இருக்காரு. சரி இவரை வச்சு ஜஸ்ட் ஒரு சாங் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டைரக்டர் அவரை வச்சு ஒரு சாங் பண்ணி அந்த சாங்குமே அந்த டைமில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. அந்த டைமில் பெருங்குடி அப்படின்னு எந்திரன் ஷூட்டிங் வேறு நடந்துச்சா. இவர் சூப்பர் ஸ்டாரோட மிகப்பெரிய ஃபேனு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காரு. ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் இவங்க யாரையுமே பார்க்கல. அதுக்கப்புறம் அவரே நீங்கள் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிற்கிறீங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க தாராளமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணியிருக்கிறாரு. 2019 இவருக்கு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எதனால் அப்படின்னா இவர் செயின் ஸ்மோக்கராக இருந்திருக்கிறாரு. நிறைய சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே அவங்க மனைவி 2018 கல்யாணம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 1 இயரில் அவரை டோட்டலாக அதை ஸ்டாப் பண்ணதுக்கு காரணமே என் ஒய்ஃப் அனிதா தான். அனிதா இல்லாமல் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கவே மாட்டேன். இன்னொரு மிகப்பெரிய ரீசன் என்னோட பொண்ணு ஆதிரா. அவள் பிறந்ததுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் நம்மளால் இவ்வளோ கஷ்டம், நம்ம ஒய்ஃப் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க கேட்டது இந்த ஒரே ஒரு விஷயம், அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் அவர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு அவர்னால முடியல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அதிலிருந்து வெளியே
டோட்டலாக அதை இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு சித்தி 2 சீரியல் வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் டபுள் ஆக்ட், கவின் அண்ட் நவீனா நடிக்கிறாரு. கிளிசரின் இல்லாமே இவருக்கு வந்து அழுக வருமா. அது ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து டப்பிங்கே இல்லாமல் தான் இது பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெமினி டிவியிலேருந்து காவியாஞ்சலி அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்திருக்கு. ஸோ ஹைதராபாத்துக்கும் இங்கேயும் மாற்றி மாற்றி வர முடியாது அப்படிங்கிறதுக்காக டப்பிங் வச்சு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனால தான் வந்து டப்பிங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இலக்கியா சீரியலில் இப்போது ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹேமா பிந்து வந்து அதிலேருந்து விலகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க சூப்பராக நடிச்சிட்டு இருக்காங்க. இவரோட லைஃப் ஜேர்னி இந்த மாதிரியே அப்படியே நிறைய போயிட்டுருக்கு. ரொம்ப யதார்த்தமானவர். ஸோ சரிகமாப்பா ப்ரொடக்ஷனை வச்சு நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் போட்டுட்ருக்காரு. இவரை மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.